மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு வியப்பே. ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. அன்புள்ள இறைமக்களே, இறைவன் படைத்த இந்த இனிய நாளிலே அன்பினால் படைக்கப்பட்ட இந்த உலகில் அன்பு உறவுகள் விரிந்து பறந்து வளமான உலகம் உருவாக்கிட திருமணம் என்ற அருட்சாதனத்தை ஏற்படுத்திய இறைவனின் முன்னிலையில் அவரது உடன்பிறப்பில் தங்களது வாழ்வை தொடங்குகின்ற புதிய மணமக்கள் லியோ, கிளின்டன் பியோ, ஆண்டனி சோபியா இருவரின் திருமண விழாவுக்கு உறவோடும் மகிழ்வோடும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்களோடும் ஆசீர்களோடும் வந்துள்ள அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், உடன்பிறப்புக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு மணமக்களின் குடும்பத்தார் சார்பில் வரவேற்று மகிழ்கின்றோம். இப்புதிய மணமக்கள் இறைவனை தமது வாழ்க்கையின் துணைவராக கொண்டு இறை வார்த்தையின் ஒளியில் நடந்து குடும்பம் என்கின்ற அழகிய மாளிகையை ஒவ்வொரு நாளும் கட்டி எழுப்பிட தூய ஆவியாரின் அன்பு என்கின்ற கொடையை இவர்களின் உள்ளங்களில் பொழிந்திட உருக்கமாக வேண்டுவோம். அன்பு செலுத்துவதும் மன்னித்து தியாகத்துடன் நிறைகுறைகளை ஏற்று உறவில் மகிழ்ந்து வாழ்ந்தும் உங்கள் கடமைகளை கடனாக இருக்கட்டும் என்ற வல்லமை மிக்க இறை வார்த்தை இவர்கள் வாழ்வில் வளமை சேர்த்திடவும் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பெற்றிடும் ஆசீர்களையெல்லாம் இவர்களும் நிறைவாக பெற்று மகிழவும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருமணம் என் திருச்சாதனத்திலே இணைக்க இருக்கின்ற கிளின்டன் பியோ, ஆண்டனி சோபியா இவர்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இறைவன் இவர்களை சிறப்பாக ஆசீர்வதிக்கவும் தொடர்ந்து அவருடைய அன்பினால் வழிநடத்தவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். எத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடிட தடையாக இருக்கும் நமது குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று அவைகளுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே,
பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து உம் அடியார்கள் கிளின்டன், பியோ, ஆந்தனி, சோஃபியா இவர்கள் மீது உமது அருளை கனிவுடன் பொழிவீராக. அதனால் உமது திருப்பிடத்தின் முன் திருமணத்தால் இணைக்கப்பெறும் இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது கொண்டுள்ள அன்பில் உறுதி பெற செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 26 முதல் 28 முடிய. கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுள் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாய் இருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம், நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும், பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும், இணை சேர அருள் வேண்டுமே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு குமை போன்றதே. உனைக்கான என் விழிகள் ஒளி தேடுதே, உனையன்றி என் வாழ்வு குமை போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே.
என் இயேசுவே. அணையாத அருளாய் அழியாத விருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. விலகாத உயிராய் நலம் சேர்க்கும் மருந்தாய் நீ போதும் என் இயேசுவே. வறுமையால் நான் வாழின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். வறுமையால் நான் வாழின்றேன் வசந்தமாய் வந்து நீ சேர்ந்தாய். என் வாழ்வில் நீ என்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும். நீ போதும் என் இயேசுவே. அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் நினை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னையன்றி என் வாழ்வு குமிழ் போன்றதே. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ்வமைதிக்கேற்று நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பினால் இணையும் திருமணங்கள் உறவில் சங்கமமாகிடவே. அன்பினால் இணையும் திருமணங்கள் உறவில் சங்கமமாகிடவே. என் மன்னவா உன்னை பாடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வாக்கியங்கள் 6 முதல் 9 முடியும். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மணமகன் கிளின்டன் பியோ, மணமகள் ஆண்டனி சோஃபியா. இந்த மறையுரை சிறப்பாக யாருக்குரியது? இந்த மறையுரை உங்கள் 2 பேருக்கும் உரியது. உங்கள் இருவருக்கும் மட்டுமல்ல, இது அனைவருக்கும் உரியது. இருந்தாலும் இது குறிப்பாக முக்கியமாக உங்களுக்குரியது. உங்களோட தான் நான் பேசப்போறேன். இந்த நாளிலே திருமணம் என்னும் திருவருட்சாதனத்தில் இணைகின்ற உங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க இங்குள்ள அருட்பணியாளர்கள் நாங்கள் சிறப்பாக உங்களுக்காக செபிக்கிறோம். அன்பு செய்ய தொடங்குவது எளிது. டு ஃபால் இன் லவ் இஸ் வெரி ஈஸி. அப்படிதானே? அன்பு செய்ய தொடங்குறது எளிது. கண்டதும் காதல் நிறைய பேருக்கு. பார்ப்பதெல்லாம் ஒரு சிலருக்கு பிடித்துவிடும். அன்பு செய்ய தொடங்குவது எளிது. மனிதன் எளிதாக அன்பு செய்ய தொடங்கி விடுகிறான். ஆனால் அன்பில் நிலைத்திருப்பது எளிதா? என்ன நினைக்கிறீங்க? உங்ககிட்ட தான் கேட்குறேன். உங்க 2 பேர்கிட்ட மட்டும்தான். அன்பு செய்ய தொடங்குவது எளிது. அன்பில் நிலைத்திருப்பது ஈஸியா கஷ்டமா? கடினம். அன்பில் நிலைத்திருப்பது கடினம். உதாரணம் வேண்டும்னா 3 உதாரணம் சொல்லுகிறேன். உலகில் பிறக்கின்ற எல்லா குழந்தையையும் அல்லது கருவில் இருக்கின்ற எல்லா குழந்தையையும் தாய்மார்கள் அன்பு செய்வார்கள், கடைசி வரை அன்பு செய்வார்கள் என்றால் கருக்கலைப்பு என்ற வார்த்தைக்கு இடமே இருந்திருக்காது. கரெக்டா? கருவில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையையும் எல்லா தாய்மார்களும் இறுதி வரை அன்பு செய்யணும்னு நினைத்திருந்தால் அந்த வார்த்தைக்கு இடம் இருந்திருக்காது. ஒருவேளை திருமணத்தில் இணையக்கூடிய எல்லா மணமக்களும் இறுதி வரை அன்பில் நிலைத்திருந்தால் விவாகரத்து என்ற வார்த்தைக்கு இடமிராது. தன்னுடைய பெற்றோர்களை, தங்களுக்கு உருவம் கொடுத்து உயிர் கொடுத்த பெற்றோர்களை எல்லா பிள்ளைகளும் இறுதி வரை அன்பு செய்கிறார்கள் சொன்னா முதியோர் இல்லங்களுக்கு தேவையே இருக்காது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் எல்லோருமே அன்பு செய்ய எளிதாக விரும்புகிறோம். ரொம்ப சீக்கிரம் பிடிச்சு போயிடுது. ஆனால் அன்பில் நிலைத்திருப்பது மிக மிக கடினம். அது இயலாத ஒன்று கிடையாது. இட்ஸ் நாட் இம்பாசிபிள். அது முடியக்கூடிய, இயலக்கூடிய ஒரு காரியம்தான். ஆனால் அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். குருக்கள் துறவிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் இது பொருந்தும். நாங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தலில் கடவுள் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருக்கக்கூடிய அன்பில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும், இறுதி வரை நிலைத்திருக்க வேண்டும். அந்த அருளை தான் நாம் எல்லோருமே நம்முடைய அன்றாட செபத்திலே இறைவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாளிலே உங்களோடு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமணம் என்னும் அருட்சாதனத்தில் இணையக்கூடியது எத்தனை பேர்? எல்லார்ட்டையும் கேட்குறேன். திருமணம்ங்கிற அருட்சாதனத்தில் குட் மார்னிங், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நிறைய பேர் சோகமாக இருக்கிறீங்க, நிறைய பேர் முகத்தில் சிரிப்பே இல்லை. கல்யாணம் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தம் கூட கேட்க மாட்டேங்க, வாயை கூட திறக்க மாட்டேங்க. நல்லா இருக்கீங்களா? காலையில் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சரி, எல்லார்ட்டையும் கேட்குறேன், திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தில் இணைவது எத்தனை பேர்? போச்சு. இப்படிதான் ஒரு முறை ஒரு ஓரல் எக்ஸாம்ல ஒரு ப்ரொஃபஸர் கேட்டாராம், தேசிய கொடியில் நிறங்கள் எத்தனை?
அப்படின்னு சொல்லி கையை காட்டி கேட்டாராம். அந்த பையன் சொன்னானா 4 அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த மாதிரி நான் இப்போ கையை காட்ட முடியாது. திருமணம் என்கிற அருட்சாதனத்தில் இணைவது எத்தனை பேர்? அப்படி நாங்கள் கை காட்டினா அது வேற மாதிரி ஆயிடும் ஃபாதர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர்? 2 பேர். சந்தேகம் இருக்காதுல ஏதாவது? ஆனால் அது ராங் ஆன்சர். நான் சொன்னது திருமணம் என்னும் அருட்சாதனத்தில். சாதாரணமாக வெளி உலகத்தில் திருமணம் சொன்னால் 2 பேர் தான். மற்ற திருமணங்களுக்கும் கிறிஸ்தவ திருமணங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்தவ அருட்சாதனத்தில், திருமணம் என்னும் அருட்சாதனத்தில் இணைவது 2 பேர் கிடையாது, 3 பேர். என்ன ஃபாதர் குழப்பத்தை உண்டாக்குறீங்க அப்படிங்கிறீங்களா? மணமகன், மணமகள், அவர்களை இணைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா கிறிஸ்தவ திருமணம் கிடையாது. கிறிஸ்து இல்லை என்றால் அருட்சாதனம் கிடையாது. ஆக இந்த மணமக்கள் இயேசுவோடு இணைந்து தங்களுடைய இல்லத்தை, தங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகின்றார்கள். ஆகவே அன்பார்ந்த மணமக்களே, இந்த நாளிலே உங்களுடைய அன்பு இறுதி வரை நிலைத்திருக்க 2 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருப்பாடல் 128 திருப்பாடல் ஆசிரியர் தாவீது மிக அருமையாக சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவர் வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனித்தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல உம்மை சூழ்ந்திருப்பர். எந்த இடத்துல? நான் வாசிச்சேனே, எந்த இடத்துல ஒலிவ கன்றுகள் போல் பிள்ளைகள் சூழ்ந்திருப்பாங்களா? நீங்கள் உண்கின்ற இடத்தில், விளையாடுற இடத்துல கிடையாது, வேலை செய்கிற இடத்துல இல்லையா? இன்று எல்லா குடும்பங்களிலுமே குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம். காலையிலிருந்து இரவு வர லோன் அலைகிறோம், உழைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்பதற்கு என்ன இல்லை? என்ன சொல்றாங்க? டைம் இல்லை. இது கேலியா இருக்குதானே? நாம் உழைப்பது எதுக்கு? உணவு உண்பதற்கு, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு. ஆனால் ஒன்றாக உழைக்கிறோம், ஆனால் ஒன்றாக இணைந்து சாப்பிடுவதற்கு நேரம் இல்லை. நம்மால் முடிந்தளவு குடும்பங்களில் ஒன்றாக இணைந்து உணவு உட்கொள்ள முயற்சி செய்வோம். அதை தான் இந்த மணமக்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது இணைந்து உணவு உண்ண கற்றுக்கொள்வோம். இணைந்து உண்பது ஒரு புண்ணியம். இணைந்து உணவு உண்பது குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம். டிவி, டேப் ரெக்கார்ட் அல்லது செல்போன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உங்கள் குடும்பத்தினரோடு ஒன்றாக இணைந்து நீங்கள் உணவு உட்கொள்ள முடியும் என்றால் அது உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். இரண்டாவதாக, கூடி ஜெபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும் என்று சொல்லப்படுகிறது. இணைந்து ஜெபிப்பவர்கள், இணைந்து ஜெபிப்பது மற்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இணைந்து உணவு உண்பதும் இணைந்து ஜெபிப்பதும் உங்களை ஒற்றுமையிலே என்றென்றும் வைத்திருக்கும். துன்பங்கள் நம்மை சோதிக்கும் போது நாம் இவை இரண்டிலும் நிலைத்திருந்தால் இறைவனின் ஆசீர்வாதம் நமக்கு நிரம்ப கிடைக்குமா? அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவனை மையமாக கொண்டதுதான் கிறிஸ்தவ அழைத்தல், கிறிஸ்தவ திருமணம். இயேசு கிறிஸ்து நம்முடைய மையமாக இருக்க வேண்டும். கடவுளை மையமாக கொண்டிராத எந்த ஒரு அழைத்தலும் நிலைத்திருக்க முடியாது. ஆகா இறைவாக்கினர், பழைய ஏற்பாட்டிலே ஆகா இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் கூறின ஒரு வார்த்தை இதுதான்: நீங்கள் விதைத்தது மிகுதி, ஆனால் அறுவடை செய்தது குறைவு. நீங்கள் உண்கின்றீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கின்றீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தன் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். என்ன சொல்றாரு? நீங்க பசிக்குதுன்னு சாப்பிட்றீங்க, ஆனால் வயிறு நிறைவடைவதில்லை. தாகம்னு தண்ணீர் குடித்தாலும் தாகம் அடங்குவதில்லை. குளிர்துன்னு போர்வை போத்தினாலும் குளிர் போறதில்லை. உழைத்து சம்பாதித்த பணத்தை பொத்தலான ஓட்டையான பாக்கெட்ல போடுறீங்க. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு நிகழ்கிறது என்றால்,
என் இல்லம் பழுதுபட்டு கிடக்கிறது. கடவுளின் கோவிலை கட்டி எழுப்ப எவருக்கும் விருப்பமில்லை. ஆனால் எல்லோருமே தங்களுக்குரியதை கட்டி எழுப்புவதிலேயே குறியாக இருக்கிறார்கள். இது நம்ம எல்லோருக்குமே பொருந்தும். வேலை 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 என்று உடைத்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட செல்ல நேரமில்லை என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்கர்களை பார்க்கிறோம். அது கடவுளை மையப்படுத்தாமல் நாம் எவ்வளவு உழைத்தாலும், நாம் எவ்வளவு பிரயாசைப்பட்டாலும் அது நமக்கு நிறைவை தராது. ஆகவே இந்த நாளிலே கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த மணமக்களை வாழ்த்துவோம். இறைவனில் கட்டி எழுப்பப்பட்டவர்களாக, இணைந்து உண்ணக்கூடியவர்களாக, இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இன்று தொடங்குகின்ற இவருடைய அன்பு பயணம் நிலைத்து நிற்கும்படியாக நாம் அனைவரும் இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். ஆமேன். மக்களே, கிளின்டன் பியோ, ஆண்டனி சோஃபியா, திருச்சபையின் பணியாளர்கள் முன்பாகவும் உங்கள் பெற்றோர், உறவினர், நண்பர்கள் மற்றும் இறைமக்கள் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது திருமணம் என்னும் மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தையும் சம்மதத்தையும் அறிந்து கொள்ள திருச்சபையின் பெயரால் உங்களை வினவுகின்றேன். கிளின்டன் பியோ, அந்தோனி சோஃபியா, நீங்கள் இருவரும் முழு சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கின்றோம். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் முழுவதும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? தயாராக இருக்கின்றோம். இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளைகளை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். கிளின்டன் பியோ என்னும் நான் ஆண்டனி சோஃபியா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். ஆண்டனி சோஃபியா என்னும் நான் கிளின்டன் பியோ என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்து மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
ஆண்டனி சோஃபியா, என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்ளுங்கள். என் அன்பிற்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை, மகன், தூய ஆவியாய பெயராலே அணிந்து கொள்கிறேன். மன்றாட்டு. அனைவரும் எழுந்திருப்போம். ஆசீர்வாதங்களின் தேவனே இறைவா, எம் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் எம் பாசத்துக்குரிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் அவருடன் இணைந்து செயல்படுகின்ற ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியினர் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் உமது தூய ஆவியின் கொடைகளால் நிரப்பிட வேண்டுமென்று வேண்டுகிறோம். ஆதலால் அனைவரும் உண்மையான எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இணைந்து பயணிக்கவும் உமது இறை அரசிற்கு சான்று பகரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவோடும் வாழும் உள்ளங்களில் உவந்து வாழ்கின்ற இறைவா, இந்த இனிய நாளில் உம் திருமுன்னிலையில் திருமண வார்த்தைப்பாடு மூலம் மன வாழ்க்கையை துவங்குகின்ற கிளின்டன் பியோ, ஆண்டனி சோபியா இருவரும் தூய ஆவி பொழிகின்ற அன்பென்ற கொடைகளால் ஆட்கொள்ளப்பட்டு நீர் தருகின்ற ஆசீர்களோடும் உமது உடனிருப்பினோடும் வாழ்வில் வளமையும் மகிழ்வும் மன நிறைவும் பெற்றவர்களாய் பல தலைமுறைகள் போற்றும் வண்ணம் வாழ்வாங்கு வாழ உமது அருளை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, எம் பாரத நாட்டில் உமது இறை அரசின் மதிப்பீடுகளான நீதி, அன்பு, பரிவு, அகமழிவு, அமைதி, ஏழைகள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவுதல் போன்ற பண்புகள் மக்கள் மனங்களில் செழித்து வளர வேண்டும். எம் நாட்டின் தலைவர்கள் மக்களுக்கு முன்மாதிரியாக இருந்து வழிநடத்திட உமது ஞானத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நன்மைகளின் ஊற்றே இறைவா, இத்திருமண திருப்பலியை எமக்காக நிறைவேற்றி இவ்வாழ்வை சிறப்பித்து இறை ஆசிரை பெற்று தந்த அருள் பணியாளர்களையும் ஜெபித்து வாழ்ந்த
வந்த அருள் சகோதரிகள், உறவோடு கூடி வந்து வாழ்த்துகின்ற குடும்பத்தினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் உமது திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கவும், அனைவரும் நலமான வளமான வாழ்வு பெற்று மகிழ்ந்திட உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவைகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இன்னெஞ்சு வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். இன்னெஞ்சு வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நான் காணும் உயிர்களெல்லாம் நாளெல்லாம் அவரினிலே, நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பெயரினிலே. இந்த தேவனோடு நான் இன்றும் நானும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்சு வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. இனி தெரிந்தால் கருவினிலே அனைத்தும் கொண்டாய் அவரினிலே, தன்னை அறிய தரணியெல்லாம் தன் கரத்தில் தாங்கிக் கொண்டான். இந்த தேவனோடு நான் இன்று நாளும் வாழத்தான், அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்களுடைய மன பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, விண்ணக உணவாலும் பானத்தாலும் உமடியார்களுக்கு நிறைவு தந்துள்ளி, அதனால் உமது மாட்சிமைக்காகவும் நம்பிக்கையாளரின் மீட்புக்காகவும் நற்செய்தியை அறிவிப்பதிலும் அருளடையாளங்களை வழங்குவதிலும் அன்பு பணியாற்றுவதிலும் உண்மையுள்ள பணியாளர்களாக விளங்க இவர்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு என்னும் மர நிகழ்வுகள் வழியாக மீட்கப்பெற்றவும் மக்கள் அதே கிறிஸ்து வழியாக இறையில் பங்கு கொள்ளவும் அவருடன் விண்ணகமாட்சிக்கு உரிமை பெறவும் நீர் அவர்களோடு புதியதோர் உடன்படிக்கை செய்து கொண்டீர். மேலும் அவர் பரிவுடன் தந்தை வருள் பெருக்கை கணவன் மனைவி இவர்களின் திருமண உறவில் விளங்கச் செய்தீர். இவ்வருவடையாளத்தில் வழியாக உமது அன்பின் சொல்லற்கரிய திட்டத்தையும் நாங்கள் நினைவுகூர செய்திருளினே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்புள்ள கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்ற ஒளியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திராவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திராவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, திருமணம் எனும் திரு உடன்படிக்கையின் வழியாக இணைந்துள்ள கிளின்டன் பியோ, ஆண்டனி சோஃபியா எனும் இருவரை நிறைவாக ஆசிர்வதியும். இதன் வழியாக கணவன் மனைவி என்று தங்களுடைய வாழ்விலே எடுத்துரைக்க வாழ்வாக்க இருக்கிறார்கள். இவர்களை உமது அருளாலும் ஆசிராலும் பொழிந்தருளும். மேலும் உயிர்த்தலும் மீது நோக்குணம் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். இப்பீடத்தின் முன் திருமணம் புரிந்துள்ள கிளின்டன் பியோ, சோஃபியா, ஆண்டனி சோஃபியா, உங்கள் இருவருக்காகவும் இந்த இறை சமூகம் சிறப்பாக மன்றாடுகின்றது. ஆகவே தயவுசெய்து நீங்கள் முழந்தாளிருங்கள். இந்த ஜெபத்தை உருக்கமுடன் உங்களுடைய கருத்துக்காக ஜெபிக்கப்படுகிறது. தூயவரான தந்தையே, நீர் உமது சாயலாக மனிதரை ஆண் பெண் என படைத்து இவ்வாறு கணவனும் மனைவியும் உடலிலும் உள்ளத்திலும் ஒன்றிணைந்து இவ்வுலகில் தங்கள் பணியை நிறைவேற்ற செய்தீர். இறைவா, உமது அன்பின் திட்டத்தை வெளிப்படுத்தவும் மக்களோடு நீர் செய்தருளிய உடன்படிக்கையை நினைவூட்டவும் மணமக்கள் ஒருவர் மற்றொரு மீது கொண்டுள்ள அன்பை ஓர் அடையாளமாக தந்தருளினீர்.
இதுவே அருள் அடையாளமாக நிறைவு பெற்றதால் உம்முடைய நம்பிக்கையாளரின் திருமண இணைப்பில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் இடையே உள்ள மன உறவாகிய மறைப்பொருள் விளங்கச் செய்தீர். கிளின்டன் பியோ, ஆண்டனி சோஃபியா என்னும் அடியார்கள் இவர்கள் மீது இறங்கி உமது வல்லமையால் இவர்களை பாதுகாத்தருளும். நீர் அருள் கூர்ந்து இவர்கள் மீது உமது வலக்கையை நீட்டி இவர்களின் உள்ளங்களில் தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவ்வருள் அடையாளம் ஏற்படுத்திய உறவினால் இவர்கள் உமது அன்பின் கொடைகளை ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்களாக. மேலும் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு உமது உடனிருப்பின் சின்னமாக விளங்கி ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் உடையவர்களாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இருவரும் ஒன்றாய் உருவாக்கும் இக்குடும்பத்தை தம் உழைப்பால் பேணி காப்பார்களாக. தம் பிள்ளைகளை நற்செய்தி நெறியில் பயிற்றுவித்து உமது விண்ணக குடும்பத்தில் இணைக்க அவர்களை தயாரிப்பார்களாக. அடியார் ஆண்டனி சோஃபியா மீது உமது ஆசியை நிறைவாக பொழிந்தருளும். அதனால் இவர் மனைவிக்கும் அன்னைக்கும் உரிய பணிகளை நிறைவேற்றி தூய அன்பினால் குடும்பத்தை பேணி இனிய பண்பினால் அதை பணி செய்வாராக. அடியார் கிளின்டன் பியோ மீதும் உமது விண்ணக ஆசியை பொழிந்தருளும். இதனால் இவர் நம்பிக்கையுள்ள கணவராக தம் கடமைகளை நிறைவேற்றுவாராக. தூயவரான தந்தையே, திருமுன் மனவாழ்வில் இணைக்கப்பட்டுள்ள இவர்கள் உமது திருப்பந்தியில் அமர விரும்புகின்றார்கள். ஒரு நாள் இவர்கள் விண்ணக விருந்திலும் மகிழ்ச்சியுடன் பங்கு கொள்ள செய்தருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக நம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னை மட்டும் சுவாசிப்பேன், இந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது வாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது வாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதானே சுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வு
திருச்சி திரு ஏ சுந்தர்ராஜ், திருமதி பி மேரி டீச்சர் இவர்களின் மகன் வழி பேரனும் திரு ஜி அடைக்கலசாமி, திருமதி ஏ ஆரோக்கிய மேரி இவர்களின் மகள் வழி பேரனும் திரு எஸ் ஜோசப் சந்தனராஜ், திருமதி ஏ எலிசபெத் ராணி ஆகிய இவர்களின் புதல்வனுமாகிய திரு டாக்டர் ஜே கிளின்டன் பியோ, சென்னை திரு பி ஏ இருதயராஜன், திருமதி ஐ பாத்திமா மேரி இவர்களின் மகன் வழி பேத்தியும் காரைக்குடி திரு டாக்டர் எஸ் அருள்சாமி, திருமதி நினைவில் ஏ பாத்திமா மேரி இவர்களின் மகள் வழி பேத்தியும் திரு ஏ ஐ அந்தோனி ஃபேலிக்ஸ், திருமதி ஏ லூர்து ராணி ஆகிய இவர்களின் புதல்வியுமான திருமதி ஐ ஏ ஆண்டனி சோஃபியா உங்கள் இருவரையும் இதோ இங்கு திருமண திருப்பலி நிறைவேற்றிய அருட்தந்தையர்கள் சார்பாகவும் உங்கள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவர் சார்பாகவும் இத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்ட அனைத்து அன்பர்கள் சார்பாகவும் உங்கள் இருவரையும் மனமாற மகிழ்ச்சியோடு திருமண நல்வாழ்த்துக்களை பெருமையுடன் கரங்கள் தட்டி நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். Wish you a very happy married life, both of you. அன்புக்குரியவர்களே, இந்த திருமண தம்பதியர்கள் இரண்டு பேரும் கத்தோலிக்க திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்றதிலிருந்து ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்த ஒரு மணமக்களாக எனக்கு தென்படுகின்றது. காரணம், அவர்களின் பெற்றோர்கள் இவர்களை இந்த நிலைக்கு உருவாக்கிய இவருடைய பெற்றோர்கள் இரண்டு வீட்டாரும் மிக அருமையான ஒரு வகையில் குடும்பத்தார். உண்மையாகவே இந்த மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளையின் பெற்றோர்கள் சிறப்பாக கோட்டப்பட்டு புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தில் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென்று பெருமை கொண்டார்கள். என்னை முதலாக சந்தித்ததிலிருந்து, தந்தையே, இந்த ஆலயத்தில் தான் எங்கள் மகன் திருமணம் நடைபெற வேண்டும் என்று மிக உறுதியாக இருந்தார்கள். அந்த திருமணம் இன்று இங்கு இனிமையாக நடைபெற்றது என்று எண்ணி இறைவனுக்கும் இறைவனை பெற்றெடுத்த அன்பு தாய் அன்னை மரியாளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். இப்போது அவர்கள் கரங்களில் 4 அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன. முதலாக இறை வார்த்தை, அருள் வாழ்வு என்ற இறைவார்த்தை நிறைந்த இந்த வருட புத்தகம் அவர்கள் கரங்களில் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதை பிரித்து பார்த்து இரவு நேர ஜெபங்களில் அதை வாசித்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அப்படி என்றால் இறைவன் உங்கள் குடும்பத்தின் மையமாக இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும். நிச்சயமாக எந்தவிதமான கவலையும் கஷ்டமும் வராது, சோதனையும் வேதனை வராது. இருவரும் இன்றிருக்கும் உங்கள் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி, அகத்தில் இருக்கும் அந்த அழகு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்ற எண்ணத்தில் இந்த அருள் வாழ்வு அன்பளிப்பை புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமாக இருந்து இந்த திருப்பலியை தலைமைதாகி நடத்தி உங்கள் திருமணத்தை அர்ச்சித்த அருட்தந்தை ஜோசப் அடிகளார். அருட்தந்தை ஜோசப் அடிகளார் எனக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக தெரியும். வாடிப்பட்டி அங்கே
உள்ள அந்த ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் அதிபராகவும் பங்கு தந்தையாக இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய அருமைக்குரிய சகோதரன் எங்கள் இயேசு சபையில் இருக்கின்றார். அருட்தந்தை சேல்ஸ் அடிக்கிறார். எப்போது சேல்ஸை எனக்கு அருட்தந்தை சேல்ஸை தெரியுமோ அப்போதிருந்தே அருட்தந்தை ஜோசப் அடிகளாரை தெரியும். ஒரு வீட்டில் 2 குருக்கள் இந்த கொட்டப்பட்டு பங்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஒரு அருமையான கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் எங்கள் குடும்பம் நல்ல ஒரு பணியை இந்த வயதான காலத்திலும் ஆற்றிக்கொண்டிருக்கின்றார் என்று எண்ணி பெருமை கூறி இந்த அருள்வாழ்வு புத்தகத்தை அவர்கள் கரங்களில் கொடுக்க அன்போடு அழைக்கின்றேன். வாங்க தானே, நீங்கள் 2 பேரும் முன்னாடி வாங்க. முன்னாடி பக்கத்தில் வாங்க, கரங்க தட்டுவோம். அடுத்து புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலத்தின் உதவி பங்கு தந்தையாக என்று சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அருட்பணி யூஜின் டென்சிங் எஸ்விடி அவர்கள் கரங்களில் ஜெபமாலை கொடுக்கின்றார்கள். லூர்து அன்னை பங்கு 2 பங்கும் அன்னையின் ஒரு பெயர் பெற்ற பங்கு. அன்னை ஆரோக்கிய அன்னை, லூர்து அன்னை. அந்த வகை தாங்க நான் கொடுக்குறேன், இங்கே வாங்க. ஆகவே தினமும் ஜெபமாலை செய்ய வேண்டும் என்ற அன்போடு அழைத்து இந்த அன்பளிப்பு அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. எங்களுடைய இந்த லூர்து அன்னை பங்கின் உதவி பங்கு தந்தையாகவும் புனித வளனார் கல்லூரியின் கேம்பஸ் மினிஸ்டராகவும் பணியாற்றி கொண்டிருக்கும் அருட்தந்தை பாஸ்கர் அவர்கள் இத்திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த திருமண தம்பதியர்களுக்காக சிறப்பான ஜெபம் சொல்லியிருக்கின்றார்கள். சிறப்பாக அவர் ஆற்றும் பணி மிக மிக அரிதான ஒரு பணி. 2 பணிகளும் இணைந்து செய்கின்றார் சிறப்பாக. அவர் கரங்களிலிருந்து இந்த வாழ்த்து மடல், இன்று போல் என்று மகிழ்ச்சியோடு இருங்கள், ஞானம் நிறைவடைய முயலுங்கள், திருமணத்தில் உங்களுக்கு அருளப்பட்ட அறிவுரையை மறவாமல் ஒன்றுபட்டு வாழுங்கள், சமாதானமாக இருங்கள், அப்போது அன்புக்கும் சமாதானத்துக்கு உரிய கடவுள் உங்களோடு இருப்பார் என்ற வாழ்த்து மடலை அவர் கரங்களில் அளிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருமணம் வாங்க தம்பி, 2 பேர் வாங்க, கொஞ்சம் பொறுமை. 4 அன்பளிப்புன்னு சொன்னேன், 3 தான் முடிஞ்சிருக்கு. வாங்க, இதுதான் முக்கியமானது. நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அன்பளிப்பு இதுதான் முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமணம் இந்த ஆலயத்தில் நடைபெற்றது என்பதற்கு திருமண சான்றிதழ் இப்போது வழங்கப்படுகின்றது. இது வழங்கும் போது அவருடைய பெற்றோர்கள் தயவு செய்து இவரோடு இருக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த இனிய நாளில் மங்களமும் மகிழ்வும் நிறைந்து வழியும் இந்நேரத்தில் இத்திருமண விழா சிறப்பாக நடைபெற அருள் அளித்த நம் அன்பு இறைவனுக்கு எம் குடும்பங்களின் சார்பால் இதயம் நிறைந்த நன்றியை முதல் தெரிவித்து மகிழ்கின்றேன். இத்திருமண விழா திரைப்பலிக்கு வந்து எமது அழைப்பினை ஏற்று தலைமை பொறுப்பினை வகித்து திருமண நிகழ்வுகளை சிறப்பாக செய்து
ஆசீர் அளித்திட அருள்பணியாளர் ஃபாதர் ஜோசப் அவர்களுக்கு மணமக்களின் குடும்பத்தினர் சார்பில் நன்றி கூறி எமது நன்றியின் வெளிப்பாடாக இப்பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். இத்திருப்பலியில் சிறப்பான மறையுரை ஆற்றி மணமக்களுக்கும் எமக்கும் திருமண வாழ்வின் மேன்மையை எடுத்துரைத்த அருள்பணியாளர் ஃபாதர் யூஜின் பென்சிங், ஃபாதர் பாஸ்கர் அவர்களுக்கும் எம் நன்றியை தெரிவித்து பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். மேலும் இத்திருப்பலியை இணைந்து நிறைவேற்றி ஆசீர் பெற்று தந்த அருள்பணியாளர்கள் அனைவருக்கும் மணமக்களின் குடும்பங்களின் சார்பில் எம் இதய நிறை நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றோம். இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்றிட பொருளுள்ள பாடல்களை சிறப்பாக பாடிய பாடல் குழுவினருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எம் அழைப்பினை ஏற்றி இத்திருப்பலிக்கு வந்து மணமக்களுக்காக ஜெபித்து வாழ்த்திய அருள் சகோதரிகள், அன்பு உற்றார் உறவினர்கள், பாசம் நிறை நண்பர்கள் அனைவருக்கும் என் மணமக்களின் குடும்பத்தினர் சார்பில் நன்றி கூற இந்நாள் உறவுகள் சங்கமிக்கும் இனிய நாளாக, மனங்கள் மலரும் நாளாக அமைந்திட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்தந்தை அருள் அவர்களுடைய அனுமதியோடு இந்த திருமண திருப்பலியை நடத்திட பல விதத்தில் அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். ஆகவே மணமக்களின் சார்பாக, உறவினர்கள் சார்பாக அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொண்டுள்ள நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருமண அடையாளத்தால் ஒன்றிணைக்கப்பட்ட இவர்கள் உம்மிடம் என்றும் பற்றுதல் கொண்டிருக்கவும், உமது திருப்பெயரை மனிதர் முன்பாக எடுத்துரைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி இறைவனை பார்த்து இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் உங்களுக்கு தம் மகிழ்ச்சியை வழங்கி உங்கள் பிள்ளைகள் வழியாக ஆசி வழங்குவாராக. இறைவனின் ஒரே திருமகன் உங்களுக்கு வாழ்விலும் தாழ்விலும் இரக்கமுடன் துணை நிற்பாராக. இறைவனின் தூயாவியார் தம் அன்பை உங்கள் இதயங்களில் என்றும் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் இங்கே கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.